சிவாய நம. தகுதி உடையவர்க்கு கொடுக்கறது தானம். தகுதி இருக்கோ இல்லையோ அவளுக்கு ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும்னு நினச்சா அது கருணை. அப்படி சுவாமி நம்ம மேலே வைக்கிறதெல்லாம் கருணை தான். ஏன்னா நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குன்றது நமக்கே தெரியும். அப்படி நம்ம திருவாசகத்தில் இப்போது காருண்யத்து இரங்கலில் தான் இருக்கோம். இப்போ சுவாமிகிட்ட என்ன சொல்கிறோம், நம்ம எல்லாமே உடல் மேலே தான் பற்ற வச்சுட்டு அலைகிறோம். நான் தகுதியானவனே இல்லை, ஆனாலும் என் உடலை ஒதுக்கிட்டு நான் விரைவில் முக்தி அடையும்படி அருளு சங்கரா அப்படின்னுட்டு 4வது பாடலில் சொல்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து 5வது பாடல். சங்கரா போற்றி மற்ற ஓர் சரணிலேன் போற்றி கோலம் பொங்கரா அல்குள் செவ்வாய் வெள்நகை கரியவா வாழ்கண் மங்கையோர் பங்க போற்றி மால்விடை ஊர்தி போற்றி இங்கு இல் வாழ்வு ஆற்று கில்லேன் எம்பிரான் இழித்திட்டேனே அப்படிங்கிறார். அப்போ உமாதேவியார் பங்கனே சங்கரா அப்படின்னு அழைக்கிறார். அப்படி அழைச்சிட்டு சுவாமியை ரிஷப வாகனனே, உன்னை இல்லாத எனக்கு வேறு அடைக்கலம் கிடையாது, நீதான் கதி. எனக்கு உடல் வாழ்க்கையில் அருவருப்பு தான் மேலிடுறது, அதனால் இதை நான் சகிச்சுக்க முடியாது, என்னை காத்தருள். இங்கு இல் வாழ்வு ஆற்ற கில்லேன், இந்த இல்வாழ்க்கை வாழறதை என்னால் சகிச்சுக்கவே முடியல, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிப்படுறார். அடுத்த பாடல். இழித்தனன் என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒழித்திடு இவ்வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே. அப்போ சிறியவர் பிழையெல்லாம் பொறுப்பது பெரியவர் கடனேன்னு சொல்கிறது ஒரு வாக்கியம் உண்டு. அப்படி என்னை கெடுத்தவன் நான் தான். ஏன்னா நல்ல உடலை நீ கொடுத்த, நல்ல வாழ்க்கையை கொடுத்த, இருந்தாலும் நானாக தான் என்னுடைய பழக்கங்களால் என்னை கெடுத்துட்டேன். அதனால் நான் உன் மேலே அதில் குறை சொல்கிறதுக்கு இல்லை. வித்தனன் என்னை யானே, நான் தான். பழித்திலேன்னு உன்னை சொல்கிறதுல எனக்கு ஒன்றுமே இல்லை, அதில் காரணமே இல்லை. சிறியனான நான் செஞ்ச பிழைய பெரியவனான நீ பொறுத்துக்கோ. பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி. பெரியவாளுடைய கடமை என்ன? சின்னவாளுடைய பிழைய பொறுத்துக்கிறது தான் இல்லையா? அப்படி பொறுத்துக்கோ. முக்தி நல்கிற இறைவா, இப்பிரபஞ்ச வாழ்வுலேருந்து என்னை விடுவித்துடு, ஒழித்துடு எவ்வாழ்வு போற்றி, இதுலேருந்து என்னை காப்பாற்றி விட்டுரு, உன்னை நான் ஓயாத வணங்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறார் இந்த பாடலில். அடுத்த 6வது பாடல். 7வது பாடல். எம்பிரான் போற்றி வானத்து அவரவர் ஏறு போற்றி கொம்பரார மருங்கல் மங்கை கூறுவள் நீர் போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம் பலவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுட உருவ போற்றி. அப்போ கடவுள் உலக கடந்து இருக்கார். என்னுடைய இறைவா, பல பல படித்திரங்கள் இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் தலைவா, அம்பிகையின் பாகா, திருநீர் அணிஞ்சிருக்கவனே, மருங்கள் மங்கை. அப்போ அம்பிகையின் பாகனாக இருந்துட்டு திருநீரை அணிஞ்சுண்டு நற்குணம் அனைத்தையும் உடையவனே, சிதாகாச வடிவானவனவே, மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனே, உன்னை இல்லாத எனக்கு கதி இல்லை, என்னை காப்பாற்று, என்னை காத்தருள்வாய் அப்படின்னு விடுறார். அடுத்த பாடல். ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமளம் கொழுந்து போற்றி வருக என்றென்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருக நின்பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தே. அப்போ பல பொருட்களை பலவா தோன்றும் பொழுது நீ ஒருத்தந்தான் இருக்க, உயிர்களெல்லாம் நீ சிறந்த தந்தையாக இருக்க, அப்பனே போற்றி. அதுலேயும் ஒப்பில் அப்பன், உனக்கு ஈடாக இன்னொருத்தரை சொல்லிடவே முடியாது, நீ பார்த்துக்கிற மாதிரி யாருமே பார்த்துக்க முடியாது. தேவர்களுக்கெல்லாம் நீ மூத்தவன், உயிர்கள் உள்ளத்தில் நீ நித்திய யௌவனத்தில் இருக்க, கோமளம் கொழுந்து போற்றி. நீ தான் நித்திய யௌவனமானவனும் நீ தான், உலகத்தில் பெரியவனும் நீ தான். அப்படி உனக்கும் எனக்கும் ஒரு சம்யோகத்தை நீ உறுதிப்படுத்து. நான் ஓ மயம் ஆகணும், எனக்கு ஜீவபோகத்தை அகற்றி உன்னுடைய மகிமையை உள்ள கொடுத்து நான் உன்னையே போட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கிறார். இதோட நம்ம 8 பாடல்கள் காருண்யத்தில் இரங்கலில் முடிச்சுக்கிறோம். தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.